நகரின் நடுவே பெரிய மாளிகைகள் நிறைந்த பகுதியில் வாழ்ந்தான் கோவிந்தன். பணத்தால் பூமியை அளக்கும் சக்தி பெற்ற அவனுக்கு ஒரே ஒரு குறை, குழந்தை இல்லாமை. ஆண்டுகள் பல கடந்தும் அவனது மனைவி மீனாவிற்கு கருத்தரிக்காமல் இருந்ததால் கோவிந்தனின் உள்ளம் கசந்தது. ஒரு நாள் சிறு விவகாரத்தை பற்றி பெரிய சண்டையிட்டு மீனாவை வீட்டை விட்டே வெளியேற்றி விட்டான். உனக்கு எதுவும் தேவையில்லை, போ என்று கூறி அவளை துரத்திய பிறகு அவனது வாழ்வு இன்னும் வெறுமையாகி தோன்றியது. அதே சமயம் நகரின் விளிம்போரத்தில் ஏழை தச்சனான ராமையாவின் குடும்பத்தில் 17 வயது மகள் கல்யாணி தன் தாய் தந்தையருக்கு உதவி செய்து கொண்டு வாழ்ந்து வந்தாள். அவள் உள்ளம் பரிசுத்தமான நீரோடை போல விளங்கியது. ஒரு நாள் கோவிந்தனின் பங்களாவில் சில மரப்பணி செய்வதற்காக ராமையா அழைக்கப்பட்டார். அவருடன் சிறு உதவியாளராக கல்யாணியும் சென்றாள். அவளது எளிய அழகும் கூர்மதியும் கோவிந்தனின் கண்ணை பிடித்தன. ஒரு கள்ளிப்பூவை வனத்திலிருந்து பறிக்க வந்த கரடி போல அவன் அவளை பார்த்தான். தந்தைக்கு வேலையை வழங்கி உதவுவதாக கூறி கோவிந்தன் கல்யாணியை தனியே சந்தித்தான். உன் தந்தைக்கு நல்ல வேலை தருகிறேன், நீயும் இங்கே வந்து சிறு உதவி பணியாளாக இரு, மாதம் 5000 ரூபாய் சம்பளம் என்றான். ஏழை குடும்பத்திற்கு இது பெரும் வரப்பிரசாதம் போலிருந்தது. நம்பி கல்யாணியை அனுப்பினார்கள். ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக தோன்றியது. கோவிந்தன் கல்யாணியை அக்கறையாக நடத்தினான். ஆனால் அவனது நோக்கம் வெவ்வேறு இருந்தது. ஒரு மழைக்காலம் இரவு பணியாளர்கள் அனைவரும் வெளியே சென்ற நேரம் கோவிந்தன் தன் அறையில் கல்யாணியை அழைத்தான். அவள் உள்ளே நுழைந்ததும் கதவை தாழிட்டான். அவள் மனம் துடித்தது. சார், என்ன வேலை என்று கேட்க முயன்றாள். அவன் பதிலளிக்கவில்லை. பணத்தின் செருக்கும் குழந்தை வேட்கையும் கலந்த ஒரு கொடூர சக்தியாக மாறி அப்பாவி பெண்ணின் மீது பாய்ந்தான். அவள் கதறியழுதாள், எதிர்த்தாள். ஆனால் அவனது பலமும் அதிகாரமும் அவளை மூச்சு திணற அடித்தன. அந்த இருண்ட அறையில் கல்யாணியின் கன்னிமையும் வாழ்வும் சூறையாடப்பட்டன. பயம் மிகுதியால் தன் பெற்றோருக்கே சொல்லாது மனதை தளர்த்தி கொண்டாள் கல்யாணி. கோவிந்தனும் இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, சொன்னால் உன் தகப்பனாரின் தொழில் போய்விடும் என்று மிரட்டினான். ஆனால் சில வாரங்களுக்குள் கல்யாணியின் உடல் மாற்றங்கள் தெரியத் தொடங்கின. வாந்தி, களைப்பு. பயந்து நடுங்கிய அவள் இறுதியில் தன் தாயிடம் கதையை கூறினாள். கோவிந்தனை எதிர்கொள்ள சென்ற ராமையா அவனால் தாக்கப்பட்டு வெளியே தள்ளப்பட்டார். உன் மகளை தான் வலுக்கட்டாயம் செய்தேன், சாட்சி இருக்கிறதா, பேசினால் சுட்டுவிடுவேன் என்று கோவிந்தன் முழங்கினான். கல்யாணியின் குடும்பம் முடக்கிவிட்டது. அதே நேரம் கோவிந்தனின் மனச்சான்று அவனை அறைந்தது. அவனுக்கு ஒரு வாரிசு தேவை என்பதே பெரும் ஆசை. இப்போது அந்த வாரிசு கல்யாணியின் கருவில் வளர்வதை உணர்ந்தான். ஒரு சதி திட்டம் அவன் மனதில் உருவானது. அவளை தன்னோடு வைத்து கொண்டால் குழந்தை பிறந்தவுடன் அதை சட்டபூர்வமாக தன் குழந்தையாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் மிரட்டினான். நீ என்னை மணந்தால் மட்டுமே உன் குடும்பத்திற்கு ஓய்வு, குழந்தைக்கும் பெயர் கிடைக்கும், இல்லாவிட்டால் உன்னையும் உன் குடும்பத்தையும் நாசமாக்கி விடுவேன் என்றான். ஏழ்மையின் சுமையும் சமூக அச்சமும் சூழ கல்யாணியும் அவள் குடும்பமும் வணங்க நேர்ந்தது. ஒரு இரகசிய மணம் நடந்தேறியது. கோவிந்தன் கல்யாணியை தன் மாளிகையின் ஒரு புறம்பான அறையில் தங்க வைத்தான். சமூகத்தின் கண்ணுக்கு இது ஒரு திருமணம் என காட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த ஏற்பாடு. ஆனால் மணமான சில நாட்களிலேயே நரகம் தொடங்கியது. கோவிந்தனின் தாய் சீதாதேவி, தந்தை கிருஷ்ணசாமி, தங்கை ராதிகா ஆகியோருக்கு இந்த திருமணம் பற்றி தெரிந்தது. ஏழை, படிப்பறிவில்லாத ஒரு பெண் தங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாள் என்ற செய்தியை வெறுத்தனர். குடும்ப பெயரை கெடுத்துவிட்டாய் என்று கோவிந்தனைச் சீறினர். ஆனால் குழந்தை பிறக்கும் வரை அவளை வீட்டில் வைத்திருக்க ஒப்புக்கொண்டனர். குழந்தை பிறந்தவுடன் அவளை துரத்திவிடலாம் என்று தீர்மானித்தனர். கல்யாணியின் கர்ப்ப காலமே சித்திரவதையாக மாறியது. சீதாதேவி, நீ ஏழை பெண், நமக்குச் சமமாக உன் நடத்தை இருக்கக்கூடாது என்று சொல்லி கடினமான வேலைகளை ஏவினாள். தரையை தேய்க்க, கனரக பாத்திரங்களை கழுவ, மாடிக்கு தண்ணீர் சுமக்க எல்லாவற்றையும் கல்யாணி செய்ய வேண்டியிருந்தது. சோறு போடும்போது பழையதையும் கெட்டதையும் போடுவாள் சீதா. கல்யாணி மெலிந்து கொண்டே போனாள். ராதிகா அவளை தனது சொந்த அடிமையாக கருதினாள். தன் கால்களை கழுவவும் துணிகளை தேய்க்கவும் தன்னை மசாஜ் செய்யவும் ஏவுவாள். மறுப்பதற்கு அடிப்பாள்.
கிருஷ்ணசாமி மௌனமாக இருந்தாலும் அவருடைய பார்வைகளே வெறுப்பு நிறைந்தவை. எனக்கு ஒரு வாரிசு வேண்டும், அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. நீ உன் கடமையை செய் என்று மட்டுமே கூறுவார் கோவிந்தன். அவன் தன் குடும்பத்தினர் செய்யும் அட்டூழியங்களை கண்டுகொள்ளாதது போல் இருப்பான். சில சமயம் அவனே கோபத்தில் அவளை திட்டுவான். கர்ப்பிணியான பெண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்து, ஓய்வு, பரிவு எதுவும் கல்யாணிக்கு கிடைக்கவில்லை. இரவுகளில் தனிமையில் தன் பெற்றோரை நினைத்து மெல்லிய குரலில் அழுதாள். ஆனால் கருவில் வளரும் குழந்தைதான் அவளுக்கு ஒரே ஆறுதல். நான் சகித்துக் கொள்கிறேன், என் குழந்தை பிறப்பதற்காக என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்வாள். அவள் உடல் மெலிந்தாலும் உள்ளத்தின் தளம் மட்டும் வலுவாக இருந்தது. மாதங்கள் ஓடின. கல்யாணியின் பிரசவ காலம் நெருங்கியது. ஒரு நாள் காலையில் வயிற்றில் வலி தாங்காமல் கல்யாணி கதறியபோது சீதாதேவி ஒரு டாக்டரை வரவழைத்தாள். ஆனால் கல்யாணியை மருத்துவமனைக்கு அனுப்ப மறுத்துவிட்டாள். இங்கேயே பிள்ளை பெற்றுக்கொள், எங்களிடம் பணம் இல்லை என்று கூறினாள். ஒரு டாக்டர் மற்றும் நர்ஸின் முன்னிலையில் அந்த மாளிகையின் ஒதுக்கு புறமான அறையிலேயே கல்யாணி பிரசவ வேதனை அனுபவித்தாள். அந்த வேதனையில் அவள் கணவன் அல்லது மாமியாரின் ஒருவர் கூட அவள் கையை பிடிக்கவில்லை. தனிமையில், வலியில் அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தையின் முதல் குரலை கேட்டு அவள் கண்ணீர் விட்டாள். அன்புடன் தன் மடியில் வைத்து முத்தமிட்டாள். ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு நாள் கூட நீடிக்கவில்லை. குழந்தை பிறந்த 2வது நாளே சீதாதேவி குழந்தையை எடுத்து தனது அறைக்குள் கொண்டு சென்றுவிட்டாள். கல்யாணிக்கு குழந்தையை பார்க்கவும் அனுமதி இல்லை. நீ இன்னும் பலவீனமாக இருக்கிறாய், குழந்தையை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னாள் சீதா. கோவிந்தன் தன் தந்தையுடன் சேர்ந்து குழந்தையின் பெயரை சட்டபூர்வமாக தங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டனர். இப்போது கல்யாணி அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளாகிவிட்டாள். ஒரு வாரம் கழித்து கோவிந்தன் நேரில் வந்தான். இப்போது நீ இங்கிருந்து போகலாம். குழந்தை எங்கள் குடும்பத்துக்கு தேவை. உனக்கு எதுவும் தேவையில்லை. இங்கே 5,000 ரூபாய். இதை வாங்கிக் கொண்டு மறைந்துவிடு என்றான். கல்யாணி அப்படியே ஸ்தம்பித்து போனாள். அது என் குழந்தை, நான் போகமாட்டேன், என் குழந்தையை தரவேண்டும் என்று கதறினாள். அந்த கதறலுக்கு பதிலாக சீதாதேவி மற்றும் ராதிகா உள்ளே வந்தனர். உன்னை போன்ற ஒரு ஏழை பெண்ணால் என் குழந்தையை வளர்க்க முடியுமா? அவனுக்கு நல்ல படிப்பு, நல்ல வாழ்க்கை வேண்டும். நீ அதை தர முடியாது என்று சீறினாள் சீதா. ராதிகா கல்யாணியின் மேல் பாய்ந்து அவளை அடித்தாள். போடி, வெளியேறு என்று கூச்சலிட்டாள். கோவிந்தன் கல்யாணியின் சிறிய மூட்டை பொருட்களை எடுத்து வாசலுக்கு வெளியே எறிந்தான். 3 பேருமாக சேர்ந்து கல்யாணியை வெளியே தள்ளி கதவை தாழிட்டனர். அவள் தட்டியும் கூப்பிட்டும் கதறியும் அழுதும் பார்த்தாள். ஆனால் அந்த இரும்பு கதவு திறக்கப்படவில்லை. உள்ளே அவளது பச்சை குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அந்த குரல் அவள் இதயத்தை கிழித்தது. மனம் உடைந்த கல்யாணி தன் பெற்றோர் வீட்டு திரும்பினாள். அவர்கள் ஆறுதல் கூறினாலும் சட்ட ரீதியாக எதுவும் செய்ய முடியாது என்பதால் முடக்கப்பட்டார்கள். ஆனால் கல்யாணியின் தாயுள்ளம் சரணடையவில்லை. அவள் ஒரு பள்ளி ஆசிரியையை சந்தித்தாள். அவர் அவளுக்கு ஒரு சமூக ஆர்வலர் அம்மையாரை அறிமுகப்படுத்தினார். அவர் கல்யாணியின் கதையை கேட்டு மனம் உருகினார். நீ சட்ட ரீதியாக சரியான தாய், நாம் போராடலாம் என்றார். ஒரு நேர்மையான வழக்கறிஞரை சந்தித்தார்கள். வழக்கறிஞர் கல்யாணியின் வழக்கை ஏற்றுக்கொண்டார். சம்பவத்தின் அனைத்து விவரங்களையும், மருத்துவ ரிக்கார்டுகளையும், சாட்சியங்களையும் சேகரித்தார். கோவிந்தன் மற்றும் அவரது குடும்பத்தினர் வழக்கு தொடரப்பட்டதை அறிந்தபோது கல்யாணியை மிரட்ட முயன்றனர். ஆனால் இந்த முறை அவள் பின்வாங்கவில்லை. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடங்கியது. கோவிந்தனின் வழக்கறிஞர் கல்யாணி ஒரு பொறுப்பற்ற பெண் என்றும் குழந்தையை வளர்க்க தகுதியில்லாதவள் என்றும் கோவிந்தனின் பணவசதி குழந்தைக்கு நல்ல வாழ்வை தரும் என்றும் வாதிட்டார். ஆனால் கல்யாணியின் வழக்கறிஞர் துணிவுடன் போராடினார். கோவிந்தன் கல்யாணியை எவ்வாறு தனிமையாக்கி பலவந்தப்படுத்தி திருமணம் செய்து கொண்டான் என்பதையும், கர்ப்ப காலத்தில் அவள் எப்படி சித்திரவதை செய்யப்பட்டாள் என்பதையும், பிரசவத்திற்கு பிறகு அவள் எவ்வாறு வெளியேற்றப்பட்டாள் என்பதையும் ஆதாரங்களுடன் விளக்கினார். குழந்தை சட்டப்பூர்வமாக கோவிந்தனுக்கு சொந்தமானது என்றாலும் குழந்தைமை கஸ்டடி குறித்த சட்டத்தின் கீழ் குழந்தையின் நலனே முக்கியம் என்று வலியுறுத்தினார். இறுதி விசாரணையின் நாள் வந்தது. நீதிபதி கல்யாணியை உற்று பார்த்தார்.
தாயின் அன்பும் பரிவும் ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதவை. பணம் எல்லாவற்றையும் வாங்கிவிடும் என்று நினைப்பது தவறு. இங்கே கோவிந்தன் மற்றும் அவரது குடும்பம் கல்யாணியை மனிதாபிமானமின்றி நடத்தியதை ஆதாரங்கள் நிரூபிக்கின்றன. குழந்தையை அவர்களிடம் விட்டால் அவர்களின் மனப்பான்மை குழந்தையின் உணர்வு ரீதியான வளர்ச்சியை பாதிக்கக்கூடும். கல்யாணி தன்னம்பிக்கையுடன் இந்த சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாள், இது அவளது அன்னையின் பற்றையே காட்டுகிறது என்று கூறினார். அவர் தன் தீர்ப்பை வழங்கினார். குழந்தையின் நன்மைக்காக குழந்தையின் சட்டபூர்வமான பராமரிப்பு தாய்க்கு வழங்கப்படுகிறது. கோவிந்தன் மாதாந்திர நிதியுதவியை செலுத்த வேண்டும். குழந்தையை அவரது தந்தையாக பார்க்க அவருக்கு வார இறுதி உரிமைகள் வழங்கப்படும். ஆனால் முதன்மை பராமரிப்பு தாயிடமே இருக்கும். நீதிமன்ற அறையில் கல்யாணி கண்ணீர் பெருக்கினாள். இந்த மாதங்களின் வேதனை, பயம், துயரம் அனைத்தும் ஒரே சமயத்தில் வெடித்தது. அவளது வழக்கறிஞர் மகிழ்ச்சியில் கைகொட்டினார். கோவிந்தனும் அவனது குடும்பமும் தங்கள் தோல்வியில் வெறித்தன. அவர்கள் வெளியேறினர். சிறிது நேரம் கழித்து நீதிமன்ற அதிகாரி ஒருவர் வெள்ளை துணியில் பொதிந்த மெல்லிய குழந்தையை கல்யாணியின் பரிவாரங்களில் கொண்டு வந்தார். அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. கல்யாணி நடுங்கும் கைகளால் குழந்தையை ஏந்தினாள். அவன் மெதுவாக கண்களை திறந்தான். அம்மாவின் முகத்தை பார்த்தான். ஒரு சிறிய புன்னகை அவன் உதடுகளில் தோன்றியது. அந்த புன்னகையில் கல்யாணிக்கு தன் துயரங்கள் அனைத்தும் மழுங்கி போய்விட்டதாக தோன்றியது. அவள் குழந்தையை இறுக்கமாக தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். இனிமேல் நான் உன்னை விடமாட்டேன் என் கண்மணி என்று முணுமுணுத்தாள். அவள் வெளியே நடந்தாள். சூரிய ஒளி அவள் மீது படிந்தது. ஒரு நீண்ட இருண்ட சுரங்கப்பாதையின் முடிவில் ஒளி கண்டது போலிருந்தது. அவள் தன் குழந்தையுடன் முன்னேறிச் சென்றாள், ஒரு கடினமான ஆனால் தன்னம்பிக்கை நிறைந்த புதிய வாழ்க்கை நோக்கி. அவளுடைய போராட்டம் முடிந்ததில்லை, ஆனால் அவள் இப்போது தனிமையில் இல்லை. அவளது அன்புக்குரிய குழந்தை இருந்தது, அவளுக்காக போராடுவதற்கான காரணம் இருந்தது.